வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்புச் செல்வமே, இப்போது நீ ஏன் இத்தனை வருத்தத்துடன் இருக்கிறாய்? உன்னை அவமதித்து விட்டார்கள். எல்லோர் முன்னிலையிலும் அவமானம் செய்து விட்டார்கள். தவறே செய்யாமல் தலை குனிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டு விட்டது. அவர்கள் செய்யும் எல்லா செயலுக்கும் உன்னிடம் பதில் இருக்கின்றது. ஆனால் பதில் கூற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய். இன்று தவறுகளும் அநீதிகளும் புரிந்தவர்கள் நல்லவர்களாகவும் எந்த பழி பாவங்களுக்கும் செல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத நீ தவறானவராகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றாய். அது மட்டுமா, திமிராகவும் கர்வமாகவும் ஆணவமாகவும் இருக்கின்றாய் என்ற அவ சொற்களை எல்லாம் தாங்கிக் கொண்டுதான் நிற்கிறாய். எல்லாவற்றிற்கும் மௌனத்தையும் கண்ணீரையும் மட்டுமே பதிலளிக்கின்றாய். அதுவும் யாருமற்ற தனிமையில். ஏன் செல்லமே, எதற்காக இத்தனை மன உளைச்சல்? வாழ்க்கையில் ஏன் இத்தனை தடுமாற்றங்கள்? எனக்காக யாருமில்லை என்று ஏன் இந்த புலம்பல்கள்? உனக்காக உன்னை தாங்க என் மனதில் உன்னை இருத்தி கொண்டு இந்த அப்பா இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? இப்போது சொல்கிறேன் கேள். உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதிப்பவர் முன்பு வாழ்ந்து காட்டுவாய். நான் வாழ வைப்பேன். எந்த நிராகரிப்புகளுக்காகவும் துவண்டு விடாதே. எப்பொழுதும் நிராகரிப்புதான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலை கொள்ள வேண்டாம். இவ்வாழ்வில் நிம்மதியாகவும் திருப்திகரமாகவும் வாழ உன்னால் என்றால் இந்த சூழ்நிலையை மாற்று. இல்லையெனில் உன் மனநிலையை ஆக்கப்பூர்வமானதாக வைத்துக்கொள். நடந்தது நடந்துவிட்டது. இதை மாற்ற ஒருவராலும் முடியாது. ஆனால் இனி நடக்கப் போகும் எல்லா நிகழ்வுகளும் உன் கையில்தான் இருக்கிறது. முதலில் உன் மனதிலுள்ள பயம், தயக்கம், தடுமாற்றத்தை அகற்றிவிடு. உன் அறிவை வளர்த்துக்கொள். அறிவு ஒன்றுதான் உன் பயத்தை அகற்றும் அரிய மருந்து. அறிவை நீ வளர்த்து கொண்டால் எல்லாவித பயங்களும் ஒதுங்கிவிடும். ஏமாற்றங்கள் சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், புரிகிறது. ஆனால் ஏமாற்றம் வழியை தந்தாலும் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழியையும் காட்டும் என்பது நிச்சயம் செல்லமே. வாழ்க்கையை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ அல்லது கடந்து சென்ற இறந்த காலம் குறித்தோ கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கை என்னிடம். வீணாக கவலைப்பட வேண்டாம். எப்படியாவது உன்னை காப்பாற்றுவதே என் கடமை. எது நடந்தாலும் என் மீதுள்ள நம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதே. வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் எதிர்பாராமல் மோசமாக நடக்கும் பொழுது சோர்வடைவது சகஜம்தான். ஆனால் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தருவேன். யாமிருக்க பயமே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.